அண்ணாமலையுடைய அந்த திடீர் முடிவு, பாஜகவிலிருந்து விலகுதல், தனி கட்சி, இப்படி நிறைய பேசுபொருள் இப்ப டெல்லியில முகாமிட்டு இருக்கிறாரு. அண்ணாமலை அவர்களினுடைய அரசியல் வருகை என்பது ஒரு காலகட்டத்தினுடைய வெளிப்பாடுகளில் ஒன்றாக இருந்தது. பாஜக கூட தன்னை பயன்படுத்தி கொண்டு உரிய காலம் வருகிற பொழுது அப்புறப்படுத்தி விடுமோ, கட்சிக்குள் தனக்கு சவாலாக வருவார்கள் என்று கருதியவர்களை அல்லது தனக்கு விரும்பாதவர்களை அவர் கருவறுத்த விதம் என்பது அரசியலில் அது ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய விஷயம். பாஜக அப்படிங்கிற பெயர் தமிழ்நாட்டுல எடுபடல. அதனால அண்ணாமலையை வச்சு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அது பேக் எண்டா ஒரு பாஜகவுடைய அஜெண்டா தான். அது பாஜக பின்னாடி இருக்கிறதா தானே ஒரு பார்வை இருக்கும். நீங்க வந்த வழி பாதை அவ்வளவு எளிதாக கடந்து போகாது. நிலத்தில் ஒரு இளைஞராக வந்து அதுவும் ஒரு ஆட்சி பணியில் இருந்து கொண்டு மதவெறியை, ஜாதி வெறியை நம்புகிற ஒரு இயக்கத்திற்காக அது ஒரு அதிகாரிக்கு இவ்வளவு படிச்சவங்களுக்கு அழகு கிடையாது. ஒரு இணக்கப்பாடான எல்லோரும் இன்க்ளூசிவ் சொசைட்டி அப்படி ஒரு விஷனை கொடுத்து அவர் வந்தாருன்னா அவருக்கு ஒரு ஸ்பேஸ் அவர் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லாம வந்து அவர் நினைக்கிற இந்த இதுக்குள்ளே வந்தாருன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் 2000-3000 ஓட்டு வாங்குற அளவுக்கு தான் வர முடியுமே தவிர ஒரு மாற்று அரசியல் சக்தியாக வர முடியும். விஜயோட களமாற்றக்கு ஒரு சரியான லீடர் அண்ணாமலை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. விஜயை டேக் ஆன் பண்ணி அதுல நான் இன்னொரு ஆளா வந்து நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸ் அவர் எடுக்கிறது, அவர் ஒருவேளை அவர் அதுல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். அண்ணாமலையை இழக்க விரும்பலையா பாஜக அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இன்றைய காலகட்டத்தில் இழக்க விரும்பாது. காரணம், தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஃபாதர். வணக்கம். தாவேக அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. தமிழக அரசியல் கட்சிகள், கட்சி தலைவர்களுடைய நிலைப்பாடுகள்ல பல மாற்றங்களை நம்ம இந்த புதிய அரசு பொறுப்பேற்றது பிறகு பார்க்க முடியுது. முதல்ல அண்ணாமலையிலிருந்து தொடங்கின ஃபாதர். அண்ணாமலையுடைய அந்த திடீர் முடிவு, பாஜகவிலிருந்து விலகுதல், தனி கட்சி, இப்படி நிறைய பேசுபொருள் இப்ப டெல்லியில முகாமிட்டு இருக்கிறாரு. விலகுதல் கடிதத்தை கொடுத்துட்டாரு, ஆனா பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் வருது. என்ன முடிவுகள் நகர்ந்துகிட்டு இருக்குது ஃபாதர்? அண்ணாமலை அவர்களினுடைய அரசியல் வருகை என்பது ஒரு காலகட்டத்தினுடைய வெளிப்பாடுகளில் ஒன்றாக இருந்தது. காங்கிரஸ் கட்சியில் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் இந்திய ஆட்சிப்பணி அல்லது குடிமைப்பணி அதிகாரியாக இருந்து இன்று பாராளுமன்ற உறுப்பினராக மதிப்பிற்குரிய ஒரு தலைவராக அவர் வளர்ந்து வருகிறார். தாவைக்காவில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்திய ரெவென்யூ சர்வீசஸ்லேருந்து அருண்ராஜ் அவர்கள் அரசியலுக்கு வந்து அவர் விரைவாகவே ஒரு இடத்தை பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. அப்படி ஆட்சி பணியில் இருந்து அரசியலுக்கு வந்த அல்லது கொண்டு வரப்பட்ட ஒரு ஆளுமை அண்ணாமலை அவர்கள். தமிழகம் முழுவதும் அவர் பயணப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் கொஞ்சம் பல்ஸ் அவருக்கு தெரியும். தமிழகத்தினுடைய களம், அரசியல் களம், மக்கள், நிலப்பரப்புகள், அது ஒரு காவல்துறை அதிகாரி என்பவரால் எளிதாக படம் பிடித்து எடுக்க முடியும், பன்முக கோணங்களில் பார்க்க முடியும். ஒன்று அவருக்கு புரிந்திருக்கும், தமிழகம் ஆர்எஸ்எஸ் பாஜக கொள்கையை கடுமையாக எப்போதுமே அது தடுத்து நிறுத்த முயலும். அரசியல் ரீதியாக அவர்கள் சில தொகுதிகளை வெல்லலாம் அல்லது பல தொகுதிகளை கூட வெல்லலாம். ஆனால் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிற சூழல் வருவதற்கு இன்னும் காலங்கள் நிறைய எடுக்கலாம். அது வராமலே கூட போகலாம். அரசியலில் வலுவற்றவர்களாக இருப்பார்கள் என்று நான் சொல்லவே இல்லை. அவர்கள் வலிமையானவர்களாக இருப்பார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய கோட்பாட்டு களங்கள் என்பவை வேரோட்டமானவை ஒன்று. இன்னொன்று, சமூக களங்களும் அவர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த போலரைசேஷனை ரொம்ப ஷார்ப்பாக உருவாக்க முடியாது. விஜய் அவர்களுக்கு நேர்ந்தது போல ஏதோ ஒரு வரலாற்று சூழல் வந்து ஒரு பெரும் எழுச்சி, அந்த எழுச்சியில் ஒரு அலையில் அவர்கள் மிதந்து வந்தால்தான் வர முடியும். இதெல்லாம் புரிந்து கொண்டுதான் தனக்கென ஒரு இடத்தை அவர் தமிழகத்தில் ஒன்றில் வரையறுக்க விரும்புகிறார். அல்லது 2031-36 அந்த கணக்கை வைத்து அந்த காலகட்டத்தில் நான் சொல்வதை போல அடுத்து வரும் நாட்களில் தமிழக அரசியல் ஒரு ஃப்ராக்மெண்டேஷன் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஏற்கனவே ஒரு 50-60 ஆண்டுகளாக நிறுவப்பட்டிருந்த அரசியல் அச்சுக்கள் சற்று தடம் புரள்கின்றன, கீறல்கள் பல விழுகின்றன, புதிய தொகுப்புகள் உருவாகின்றன. அல்லது புதிய தொகுப்புகளை வரையறுத்து வார்த்தெடுப்பதற்கான வாய்ப்புகளும் திறக்கிறது.
அந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் 3, 4, 2 தொகுதிகள் வைத்திருந்தவர்கள் கூட ரெலவெண்டாக மாறினாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸ்மால் பிளேயர்ஸ் பிகேம் வெரி ரெலவெண்ட். அதே போல் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையாக, ஐ மீன் ரெலவெண்டான ஒரு ஆளுமையாக தன்னை ஆக்கிக்கொள்ள முடியுமா? பாஜக கூட தன்னை பயன்படுத்தி கொண்டு உரிய காலம் வருகிற பொழுது அப்புறப்படுத்தி விடுமோ? காரணம், அவரும் நிறைய எதிரிகளை சம்பாதித்திருக்கிறார். அவருடைய அணுகுமுறைகள் எல்லாம் ஒரு மிகுந்த அரசியல் கண்ணியத்தோடு இருந்தது என்று சொல்ல முடியாது. கட்சிக்குள் தனக்கு சவாலாக வருவார்கள் என்று கருதியவர்களை அல்லது தனக்கு விரும்பாதவர்களை அவர் துண்டறுத்த விதம் அல்லது கருவறுத்த விதம் என்பது ஒரு ஹார்ட்கோர் போலீஸ் ஆஃபீஸர்னுடைய அரசியலில் அது ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய விஷயம். பகை என்பது நண்பர்களாக நடித்து கொள்வார்கள், ஆனால் ஒரு முறை ஏற்படுகிற காயத்தை காலம் முழுதும் சுமக்கிற ஒரு களம்தான் அரசியல் களம் என்பது. எனவே அவர் அரசியலுக்கு வந்ததும் ஒரு காலகட்டத்தினுடைய குறியீடு. இப்போது அவர் ஒரு முடிவு எடுப்பது என்பதும் அடுத்த கட்ட தமிழ்நாடு எப்படி செல்லக்கூடும் என்பதை பற்றிய சில தர்க்க ரீதியான அனுமானங்களின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கிறார். விஷயம் ஆல் தி பெஸ்ட், அப்படிதான் சொல்ல முடியும். ஒரு பார்வை என்ன முன்வைக்கிறாங்கன்னா, பாஜக அப்படிங்கிற பெயர் தமிழ்நாட்டில் எடுபடல, அதனால அண்ணாமலையை வச்சு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அது பேக்கெண்டா ஒரு பாஜகவுடைய அஜெண்டா தான் அது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாஜக தலைமையில் இயங்குவதற்கு இங்க இன்னும் தமிழ்நாடு தயாராகல. அதிமுகவுக்குள்ளேயே எவ்வளவு கசப்பு காழ்ப்புணர்வு இருக்குங்கிறது அவருக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தனித்து நின்றிருந்தால் உறுதியாக நாம் ஆட்சியை பிடித்திருப்போமோ இல்லையோ 100க்கு மேல் தொகுதிகளை அந்த ஒரு 100 தொகுதிகளை உறுதியாக வென்றிருப்போம் என்கிற இன்றைக்கு அந்த ட்ரெண்டை நம்ம பார்க்குறப்போ அதிமுக பாஜக இல்லாமல் தேர்தலை சந்தித்திருந்தால் உறுதியாக, ஏன்னா இன்னும் அவங்களுடைய, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்பைனுங்கிறது முழுசாக உடைஞ்சு போகலை. இன்னும் அந்த பழைய நினைவுகளும் ரெட்டைலைங்கிற சின்னத்திற்குரிய ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நேசமும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. ஸோ இதெல்லாமே அவருக்கு ஒரு வகையான புரிதலை கொடுத்துருக்கோம். நம்ம தலைமையில் தமிழ்நாடு தயங்கிறதுக்கு ஏனைய கட்சிகள்லாம் ரொம்ப எல்லாம் தயாராக இல்லை. அப்படியே வந்தாலும் துண்டாக இருக்கிற ஏற்கனவே கொஞ்சம் வெளிரி போன கட்சிகள் தான் வருமே தவிர வெற்றிக்கு நம்மை கூட்டி செல்கிற அளவு அந்த நிலையில் இருக்கிற கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதை விட நான் சொன்னதை போல் இன்னொன்று இருந்திருக்கும், கட்சி நம்மளை எப்போ வேணாலும் தூக்கி தூர போடும், தேவைக்கு ஏற்றபடி பண்ணிக்கும், அதனால் நமக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்வோமேங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய அனுமானம். விஜயோட களமாற்றக்கு ஒரு சரியான லீடர் அண்ணாமலை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் அவர் பிறந்தநாளில் கட்சி அறிவிக்கிறாரு அப்படிங்கிறோன்னே ரஜினி பேக்கனில் இருக்கிறாரு, ரஜினியோடைய ஆலோசனை தான் அண்ணாமலை அப்படின்னாலாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அந்த கேம் சரி வரும்னு நான் நினைக்கல. விஜய்ங்கிற ஃபினாமினா அந்த 10% கேட்டபுல்ட்னு சொல்லுவோம். இப்போது கொள்கைகளை விரும்பியோ அல்லது அவருடைய கொள்கைகள் என்ன என்று ஆய்ந்தறிந்து விவாதங்கள் நடத்தியோ அல்லது அவர் தமிழகம் முழுவதும் சென்று அடிநிலை கிளைகள் இதெல்லாம் உருவாக்கியோ அவர் ஆட்சிக்கு வரல. அது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபினாமினா அவருடைய வருகை. ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்குது, அதை நம்ம கவனிக்க தவறிட்டோம். நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, பெண்களுக்கான திட்டங்களும் முதல்வர் அவர்களினுடைய ஆளுமை தனித்துவமும் இந்த முறை அதிமுகவினுடைய ஒரு பலவீனமும் அது பாஜக கூட்டணியில் இருக்கிற அந்த சுமையும் எல்லாம் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு அழைத்து கொண்டு வந்துவிடும், இழுத்து கொண்டு வந்துவிடும் என்று ஒரு கணிப்பு இருந்தது. நானும் அந்த கணிப்பில் தான் இருந்தேன், உண்மையை சொல்வதானால். ஆனால் ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி இன்கம்பன்சி பல வெவ்வேறு செக்டரில் இருந்திருக்குது. அதோடு சேர்ந்து ப்ரொப்பல்னு சொல்லுவாங்க, இன்னொரு கெமிஸ்ட்ரி, கடுமையான ஒரு கெமிஸ்ட்ரி விஜய் அவர்களுக்கு சார்பாக எழுந்ததும் நம்ம பல முறை சொன்னது அந்த ரிவர்ஸ் பொலிட்டிக்கல் சோஷியலைசேஷன் அதான் ரொம்ப ரொம்ப அதிகமாக நடந்தது. ரிவர்ஸ் பொலிட்டிக்கல் சோஷியலைசேஷன், வீட்டுக்குள்ளே பெரியவங்க அரசியல் முடிவு எடுக்கலை, சிறுவர்கள், இளம் பெண்கள் இவங்க எடுத்ததும் அந்த கடைசி 5 நாட்கள் அந்த கெமிஸ்ட்ரி இல்லைன்னா ஒரு மும்முனை போட்டியில் ஒரு புதிய பிளேயர் வருதுங்கிறது ரொம்ப அவ்வளோ எளிதான ஒன்று அல்ல. ஸோ அப்படி ஒரு ஃபினாமினால வந்த ஒரு நிகழ்வு தான் விஜய் என்கின்ற ஒரு நிகழ்வு.
பட் அது அடுத்த கட்டத்துக்கு எப்படி ஒரு புதிய களங்களை வந்து மாற்றி சொல்லுங்க, ஒரு காட்டாறு வருது, அப்புறம் அது கொஞ்சம் அமைதியாக போகுது, அப்புறம் அது என்ன திசை எடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து அது சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதுமே ஒரு கவர்ச்சி மிகுந்த வலுவான தலைவருக்கு கீழே தான் அது இருக்க முடியுங்கிறது இப்போ நிரூபிக்கப்பட்டுருச்சு. எம்ஜிஆர் அவர்கள் வேண்டும் அல்லது ஜெயலலிதா அவர்கள் வேண்டும். ஜெயலலிதாவை போன்ற இன்னொரு ஒன்றில் வசீகரமும் கவர்ச்சியும் மக்களை ஆளுமை செய்கின்ற அந்த பண்பு வேண்டும். இல்லை என்றால் கட்சியை மிகுந்த ஒரு சர்வாதிகாரத்தன்மையோடு நடத்துகிற ஒரு பேராளுமையை வேண்டும். அந்த வெற்றிடம் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருப்பதால் நாம் எதிர்பார்த்தது அதில் ஏராளம் பேர் பாஜக பக்கம் போயிடுவாங்கன்னு நினைச்சோம். அந்த ஈர்ப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை விஜய் அந்த பர்சனாலிட்டி அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கணிசமான தொகுப்பினர் தாவேகா பக்கத்தில் வந்திருப்பார்கள். இன்ஃபேக்ட் அதை வந்து இவங்கெல்லாம் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்கன்னா ரெடியாக இருந்தாங்களே இல்லைங்களா, வேலுமணி அவர்கள், விஜயபாஸ்கர் அவர்கள், இப்படி ஸோ என்னென்ன மாற்றங்கள் தமிழகத்தில் நடக்கும் என்பதை நம்மால் இப்போ சொல்ல முடியாது. பட் விஜயை டேக் ஆன் பண்ணி அதில் நான் இன்னொரு ஆளாக வந்து நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸ் அவர் எடுக்கிறது, அவர் ஒருவேளை அவர் அதில் ஜெயிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு காலகட்டத்தில் சாஃப்ட்வேரில் ஒரு கோடிங் எழுதியாச்சுன்னா அந்த கோடிங்லேருந்து மாறி வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போது விஜய்க்கு மாற்றாக இன்னும் யார் தொடர்வார்கள் அப்படின்னா, இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே வாக்களித்தவர்கள், திமுகவுக்கே வாக்களித்தவர்கள், ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமே, திமுக தவற விட்டோமே, அதிமுக இப்படின்னு இவங்க எல்லாம் அந்தந்த கட்சிகள் சார்பாக இருப்பாங்க. இப்போ இவருக்கு ஆதரவாக வந்த ஒரு தொகுப்பினர், இளைஞர்கள், குறிப்பாக வந்து இளைஞர்கள் ஒரு 50% அதே கோடிங்கில் தான் இருப்பாங்க. அது அவ்வளவு அண்ணாமலை அவர்களாலெல்லாம் மாற்ற முடியும் அல்லது வேற இவங்க திமுக செய்கிற பரப்புரைகளால் மாற்ற முடியும். ஒரு 50% எப்படின்னா, இந்த ஜேபி மூமெண்ட்டில் வந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் ஆன்டி காங்கிரஸில் தான் இருப்பாங்க. நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நான் வந்து இப்போது பிஜேபி இவ்வளோ எமர்ஜ் ஆன பிறகு தான் காங்கிரஸை வந்து ஜனநாயகத்திற்கும் மக்கள் அரசியலுக்கும் அது தேவை அப்படின்னு ஏற்றுக்கொண்டேனே தவிர, அதே மாதிரி அவருடைய மன்மோகன் சிங் காலத்தினுடைய சில கொள்கைகள், ரைட் டு எஜுகேஷனாக இருக்கட்டும், ரைட் டு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களில் இந்த நாட்டுக்கு ஆக்கப்பூர்வமான சில கொள்கைகளை கொண்டு வந்ததால் அந்த கட்சி மாற்றிக்கிட்டனே தவிர, இல்லைன்னா நான் வந்து இந்திரா என்ற ஒரு பசுவும் வேண்டாம், சஞ்சய் என்ற ஒரு கன்றும் வேண்டான்னு 6ஆம் வகுப்பிலேயே கோஷம் போட்டு வளர்ந்தவங்க. ஸோ அது அவ்வளோ ஈஸியாக மாறாது. ஸோ ஒரு தொகுப்பு இளைஞர்கள் விஜயனுடைய தீவிர ரசிகர்களாகத்தான் தொடர்வார்கள். அது மாறப்போவது இல்லை. ஆனால் ஒரு 30-40% பேருக்கு பித்தம் தெளிஞ்சிடும். இன்னும் ஒரு 5 வருஷத்தில் வந்து இந்த ஒரு திரை மாயை பித்தம் தெளிஞ்சிடும். அந்த கேட்டகரியை அவரால் ஈர்க்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஹி மஸ்ட் கம் அவுட் வித் ஹிஸ் ஓன் அஜெண்டா. அவர் வந்து ஒன்று ஒரு டீடாக்சிஃபை பண்ணணும். இந்த நிலத்தில் ஒரு இளைஞராக வந்து, அதுவும் ஒரு ஆட்சி பணியில் இருந்து கொண்டு மதவெறியை, ஜாதி வெறியை நம்புகிற ஒரு இயக்கத்திற்காக என்பது அது ஒரு அதிகாரிக்கு, இவ்வளவு படித்தவங்களுக்கு அழகு கிடையாது. ஒன்று, நீங்கள் இவ்வளவு படிக்கிற அளவுக்கு வந்ததே காரணமே சமூக நீதி அரசியல் தான். சமூக நீதி அரசியல்னால் இந்த சமூகங்களில் வந்து இவ்வளவு வேகமாக படித்து ஒரு ஏழை கிராமத்து பின்புலத்தில் உள்ளவங்களாம் அந்த இதுக்கெல்லாம் வந்துருக்க முடியாது. இடஒதுக்கீடாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஆல்வேஸ் வந்து மொராலிட்டிங்கிறது பர்சனல் ஹேபிட்ஸ் மட்டும் இல்லைங்க. மொராலிட்டிங்கிறது அவர் பிலீவ்ஸ் ஆல்சோ. நமது நம்பிக்கைகள், நாம் எதை நம்புகிறோம், அன்பையும் நட்பையும் இணக்கப்பாடான ஒரு சமூகத்தையும் நம்பாத எல்லோரும் ஒழுக்கக்கேடானவர்கள் என்பது என்னுடைய நிலைப்பாடு. ஒரு சக மனிதர்கள் மீது கோபம் வரலாம், ஆனால் வெறுப்பு வரக்கூடாது. சக மனிதன் மீது கருத்து வேறுபாடு வரலாம், கடுமையாக கூட நாம் கருத்து மோதலாம். ஆனால் என்றைக்கு ஒரு வெறுப்பு உணர்வு வருகிறதோ அன்று நான் உள்ளவனாக மாறுகிறேன், நான் ஒரு பாவம் செய்கிறவனாக மாறுகிறேன். ஸோ தெர் இஸ் அப்சல்யூட்லி ஜீரோ பிளேஸ் ஃபார் ஹேட்ரட் இன் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். நம்ம வந்து பல்லுயிர்களை வந்து ஒரு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இல்லை, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு வேண்டும்னு ஒரு ஜெனட்டிக்கிலே எழுதி வந்த திருமூலர் தொடங்கி வள்ளலார் வரைக்கும் வந்தோன்னா உயிர்களிடத்து அன்பு வேண்டும், அன்பென்னும் பெரும் கருணை, அன்பே சிவம், இப்படி வளர்ந்த ஒரு நிலப்பரப்பு இல்லையா. அதனால் அவருடைய ரோல் இன் ஸ்ப்ரெடிங் ஹேட்ரட் அண்ட் ஆர்கனைசிங் ஹேட்ரட், அது இந்த நிலத்தில் வந்து அதுக்கு அவர் முதல்ல அதுலேருந்து அவர் விலகி வரணும். விலகி வந்து ஒரு ப்ரோக்ரெசிவ் விஷன், ஒரு மாற்று விஷன், டெவலப்மெண்டல் விஷன், ஒரு இணக்கப்பாடான எல்லோரும் இன்க்ளூசிவ் சொசைட்டி, அப்படி ஒரு விஷனை கொடுத்து அவர் வந்தாருன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அவர் கிரியேட் பண்ணலாம்.
அப்படி இல்லாம வந்து அவர் நினைக்கிற இந்த இதுக்குள்ளே வந்தாருன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் 2000-3000 ஓட்டு வாங்குற அளவுக்கு தான் வர முடியுமே தவிர ஒரு மாற்று அரசியல் சக்தியாக வர முடியாது. இன்னொரு பக்கம் அண்ணாமலையை இழக்க விரும்பலையா பாஜக அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுங்க ஃபாதர். ஏன்னா இப்போ அவரு விலகிறேன்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டாரு, ஆனாலும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி இன்றைய காலகட்டத்தில் இழக்க விரும்பாது. காரணம் அதற்கு பல கணக்குகள் இருக்கும். ஒன்று, மேற்கு மண்டலத்தில் இன்னொரு தலைவரை அவர்கள் உருவாக்கி எடுப்பது என்பது கடினம். கொங்குவேளாள கவுண்டர் சமூகம் என்பது தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஒரு சமூகம். சோஷியல் கேபிட்டல், ஃபினாமினல் சோஷியல் கேபிட்டல் உள்ள ஒரு சமூகம், கல்ச்சுரல் கேபிட்டல் உள்ள ஒரு சமூகம். சோஷியல் கேபிட்டல், லேண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர், பொலிட்டிக்கலி வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் கம்யூனிட்டி, ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்யூனிட்டி. அந்த சமூகத்திலிருந்து அவர்கள் இன்னொரு இளம் தலைவரை உருவாக்கி எடுப்பதற்கு காலங்கள் ஆகும். எனவே அவரை இழப்பதற்கு உறுதியாக பாஜக விரும்பாது. ஆனால் ஒரு உரிய அங்கீகாரம் கொடுக்கல அப்படிங்கிறது தான் அவருடைய பார்வையாக இருந்தது. நம்ம அவருடைய பேச்சு முன்னுக்கு பின் முரணாக இருந்தாலும் தேர்தலுக்கு முன்னாடி அவருடைய பேச்சுகள் நிறையா பார்க்க முடியுது. ஃபோர்ஸ் பண்ணி என்னை யாரும் இருக்க வைக்க முடியாது, நல்லா பேசியவர் தான் அண்ணாமலை. இந்த தேர்தலில் அவர் இழக்கப்பட்டது என்பது எடப்பாடி அவர்கள் அவர் அப்செட் பண்ணார். அவர் வந்து தன்னுடைய சொல்லாடல்களால் முக்கிய தலைவர்களை காயப்படுத்தி இருக்கிறார். அதில் எடப்பாடி ரொம்பவே அவர் காயப்படுத்தி இருக்கிறாரு. அது அவருடைய இளம் வயதினால் வரக்கூடிய ஒரு பக்குவமின்மையாக கூட இருக்கலாம். அல்ல ஒரு சிலர் வந்து நேரடியாக கடுமையாக மேடைகளில் கடுமையாக சொல்வீச்சு நடத்துவார்கள். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒருவருக்குரு அனுசரித்து செல்வார்கள். அது கூட இருக்கவில்லை என்று நினைக்கிறேன். எனவே இந்த தருணத்தில் அவரை கழட்டி விட்டதுங்கிறது எடப்பாடி அவர்களினுடைய நிபந்தனை தான். ஓகே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அண்ணாமலை தலைமையிலான பாஜகவோடு வைக்க முடியாதுங்கிறதுல உறுதியாக இருந்தார் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து அவரை வந்து உரிய முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு இளம் தலைவர், ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி, அவரும் கடுமையாக உழைச்சாருங்க. அவர் பாஜகவுக்கு ஒரு அடையாளத்தை அவர் உருவாக்கினார். தமிழகத்தில் பாஜகவுக்கு ஒரு அடையாளத்தை உறுதியாகவே உருவாக்கினார். கடுமையாக உழைத்தார். வாய்ப்புகள் கொடுக்கல, அவரை கழட்டி விட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அரசியல்ங்கிறது அப்படிதான். கால தேச வர்த்தமானம்னு சொல்லுவோம்ல, அந்த காலச்சூழல் இடம் எப்படி அமையுதோ அப்படி தான் நீங்கள் பட்டன் மேலே வர்றதும் ஒன்றும் இல்லாமல் காணாமல் போகிறது. ஃபாதர், நீங்கள் முன்னமே குறிப்பிட்ட மாதிரி அவர் பாஜகவிலிருந்து விலகி ஒரு தனி கட்சி அப்படின்னு அவர் ஆரம்பித்தாலோ பாஜக பின்னாடி இருக்கிறதா தானே ஒரு பார்வை இருக்கும். அவர் பாஜக கூடவே இல்லை, நான் ஒரு தனி கட்சி, தனி அஜெண்டா, தனி கொள்கை, திராவிடத்திற்கு நீங்கள் வந்த வழி பாதை அவ்வளவு எளிதாக கடந்து போகாது. இப்போ என்னையும் கூட வந்து திமுக ஃபாதர்னா சொல்லுவாங்க. நான் பொதுவாக நடுநிலை கருத்துக்களை பார்க்கிறவன், திமுகவை கூட விமர்சனத்திற்கு உள்ளாக்குகிறவன், திமுக கட்சியில் எந்த பொறுப்பிலும் இருந்தவன் அல்ல, அல்லது ஆட்சிக்கு வந்த பிறகும் ஏதோ முயன்று ஏதோ ஒரு பொறுப்பில் பதவியில் அரசு சென்றவனும் அல்ல. ஆனால் ஒரு காலத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுது சென்னை சங்கமம் என்கின்ற அந்த ஒரு மிக பெரும் பண்பாட்டு திருவிழாவை கனிமொழி அவர்களோடு இணைந்து இந்த நீங்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்க இந்த அலுவலகம் தான் அதை வடிவமைத்தது. அதை பெருசாக செய்தோம். ஸோ அன்று ஏற்பட்ட அந்த இமேஜ் வந்து இன்றைக்கும் அது போகலை. ஃபாதர்னா திமுக ஃபாதர் தான், முட்டு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் இருக்கும். அதனால் அவரை பற்றியும் எளிதாக அவரை விட்டு விலகிய முடியாது. பட் அவரும் ஒரு RSS சித்தாந்த பின்புலத்தில் வளர்ந்தவர் தானே. அதிலிருந்து விடுதலை பெற்று விட்டெல்லாம் அவ்வளோ எளிதாக வர முடியும்னு நான் நினைக்கிறேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கே நன்றிங்க. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.